கோல் மாறிட்டே இருக்கும். கோல் மாறிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா இதுதான் கோல் அப்படின்னு நீங்க சின்ன வயசுல ஃபிக்ஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது கொஞ்சம் பழைய ஐடியாலேருந்து வேற மாதிரி இருக்கலாம். பட் நான் அப்படிதான் நம்புறேன். உங்க கோல் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்க எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல. காலம் மாற 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 வாய்ப்புகள் மாற 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 அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸை நீங்க வச்சுக்கணும். ரிஜிடா பல்ல கடிச்சுக்கிட்டு இதுதான் என் கோல், அதை தாண்டி நான் வரவே மாட்டேன்னா நீங்க 7 வயசுல வச்ச கோல் 15 வயசுல காலாவதி ஆயிரும் இல்லையா? முன்னாலாம் கூட ஒரு 7 வயசுல வச்ச கோல் 20 வயசுலாம் காலாவதி ஆகும். ஏன்னா உலகம் அவ்வளவு வேகமா தான் மாறிச்சு. இப்பெல்லாம் ஒரு செல்போனை வாங்கிட்டு வெளியில வரையில சொல்றாங்க, இல்லப்பா ஆப்பிள் அடுத்த எடிஷன் வெளியிட்டாங்க, நீ வச்சிருக்கிறது பழைய போனுங்கிறான். நம்ம 1,45,000 வாங்கினவன் அவனே ஆஃபர் போனா 1 லட்சம் ரூபாய் 40,000 கூட கொடுத்து வாங்கியிருப்போம். அப்ப வேண்டாரா மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் பிஃபோர். இன்னைக்கு ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி உள்ள வருது அப்படின்னா நான் இதை தான் படிச்சு வைப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த டெக்னாலஜியவோ அல்லது புதிய வாய்ப்புகளையோ கவனிக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதீதமா கோல் செட் பண்ண அதுலேயே தான் நிற்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுல சின்ன லிபர்ட்டி இருக்கணும். உங்களுடைய கோலை மெருகேற்றி கொள்ளவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ அல்லது ஒரு கட்டத்தில் அப்போ அது பெட்டரா இருந்துச்சு பின்னால் அது பெட்டரா இல்லை, ஏன்னா காலம் மாறிச்சு, என்னுடைய எக்ஸ்போஷர், நான் சந்தித்த மனிதர்கள், அது எனக்கு கிடைத்த கல்வி, எனக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு வேறு அறிவை தந்திருக்கு அப்படின்னா நீங்க உங்க கோலை மாத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்னே ஒன்று என்னன்னா வெறும் கோலே இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னதுக்கு இருக்கவங்க ஏதோ சின்ன பிள்ளை நான் ஒண்ணுமே பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது கதை வேற. ஆனா ஒரு அடல்ட்டா நீங்க வந்த பிறகும் கூட ஒரு சின்ன இலக்குகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கலேன், நம்ம போறது பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்காது. இக்கிகாயில அழகா சொல்லுவான், நீ காலையில ஏன் எந்திரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படிம்பாங்க. அந்த புக் ஒன்று படிச்சிங்கன்னா இக்கிகாயினா ஒரு ஜப்பானிய வாழ்க்கை முறை பத்தின ஒரு நல்ல புத்தகம், முடிஞ்சா பாருங்க. அதுல நீ காலையில எந்திரிக்கிறதுக்கு என்ன ஏதாவது ஒரு காரணம், there must be a reason to wake up early. நீ காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னா ஒரு அந்த நாள் பத்தின ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. அப்ப ஏதோ ஒன்று இருக்கணும், இன்னைக்கு இதை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் டே கோல்ஸ் ஆர் பெட்டர். இன்னைக்கு இதை பண்ணணும், நாளைக்கு இது பண்ணணும், மறுநாள் காலையில் இதை பண்ணணும், அப்படி ஒரு கோல்ஸ் வச்சுக்கோங்க. தட்ஸ் பெட்டர். கோல்ஸ் இருக்கணும், ஆனால் அந்த கோலே உங்களை முடக்கிடக்கூடாது. இன்னைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம். 15 வருஷத்துக்கு முன்னால கேட்டீங்கன்னா அது இப்படி சொல்லி பண்ணான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா உங்க கோல்ஸ் இருக்குது நல்லது, ஆனா கோல்ஸே உங்களை முடக்கிடக்கூடாது. ரீசெண்டா நீங்க நல்ல ஒரு செக்மெண்ட், நிறைய பேர் வேலைக்கு போகாம, அதாவது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பண்றதுதான் சரின்னு இருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு சைடு, மாணவர்கள் ஒரு சைடு, பேரண்ட்ஸ் ஒரு சைடு இருக்கிற எபிசோட் பார்த்தோம். அதை பார்க்கும்போது ஒரு கோல் இல்லாம வேற எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிற ஒரு ஜெனரேஷன் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்ல அவங்க கோல் இல்லாமல்ல கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்றப்ப நமக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, ஒன்று எளிதாவே செய்ய முடியுங்கிறப்ப நான் ஏன் கஷ்டப்பட்டு செய்யணும்? when something is very easy to do that, நான் ஏன் அதுக்கு மெனக்கடணும், நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஃபிஷியல் பெயின் நிறைய தேவைப்படுது. இப்பெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? ஏன்னா நிஜ வாழ்க்கையில பெயின் இல்லை. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் யாரும் பெருசா பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் இப்பெல்லாம் படிக்கல. கூடுதல் சுமைகள் வேணா இருக்கலாம், நிறைய படிக்கலாம், ஒருவேளை சிலபஸ் கஷ்டமா இருக்கலாம், 4 டியூஷன்லாம் போகலாம். ஆனா வசதி வாய்ப்புகளோ ஒன்று கிடைக்காமலும் இருக்கிறதுக்கான நிஜ பெயின்லாம் இல்லை. அதனால நம்ம ஆர்டிஃபிஷியல் பெயினுக்கு அதிகமாக பார்க்குறோம். நீங்க கவனிங்களேன், நம்ம வளரணும்னா நம்மளை 4 பேர் அவமானப்படுத்தணும், 4 பேர் காரி துப்பணும். அன்னைக்கு என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா, உங்க முன்னால் நான் வளர்ந்து காட்டல அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால எல்லா வெற்றி கதைகளை பத்தி பேசுறப்ப அவமானங்களை பற்றி அதிகம் பேசுகிறோம். அல்லது அவமானங்களை பற்றி அதிகம் பேசுகிற போது என்னை நிறைய பேர் நிராகரித்தார்கள் என்று பேசுகிறப்ப தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பிச்சுக்கிட்டு வருது. நம்ம தாய்மாமா ஒருத்தர் நம்மளை கழுவி ஊத்தினார்ல, அந்த ஆளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம படிக்க ட்ரை பண்றோம். அந்த ஆள் நிம்மதியா இருப்பான், நம்ம வேலை அது இல்லை. அப்ப நிஜ வாழ்க்கையில பெயின் குறைவா இருக்கனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆர்டிபிஷியல் பெயின் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கத்தான் செய்யுது. எதுவுமே வேலை இல்லாம எல்லாருமே பெண்ணாயிடுச்சுன்னா there is a more of an exposure. எல்லாரும் சக்சஸோட அவுட்புட்டை தான் பாக்குறீங்க.